ஆறுமுகம் அருளிடம் மனதினமும் ஏறுமுகமே முருகா. ஓம். உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டு இருப்பது டிசம்பர் மாத ராசி பலன்கள் 2024. இந்த மாதத்தினுடைய நம்ம இறுதி பகுதியில் இருக்க இந்த வருஷத்தினுடைய அதனால் இருமுறை வெளிவந்த சசயோகத்துடன் கூடிய டிசம்பர் மாத பலன்கள், அதாவது 12 வீடுகள் நமக்கு 11 வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார். கும்பராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தொடர்ந்து பலன்கள் வருதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. நீங்கள் பண்ணதெல்லாம் நீங்கள் சப்போர்ட்டை எனக்கு தெரியும். உங்களுடைய சப்போர்ட்டை நமக்கு தெரிவிங்க. சப்போர்ட்டை தெரிவிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. பார்க்குற அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பெயர், பிறந்த ஊர், பிறந்த மாவட்டம், பிறந்த நேரம், பிறந்த நட்சத்திரத்தை தெரிந்து கொண்டு உங்களுடைய 1.0 நீங்கள் கலந்து கொள்ளுங்க. உங்களுடைய ஒரு கேள்விகள் நீங்கள் யோசமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அவிட்ட நட்சத்திரம் என்பது 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் முடிய கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். இந்த கிரக நிலையில் சச யோகத்துடன் கூடிய டிசம்பர் மாதத்தில் நடக்க இருக்கும் எந்த மாதிரியான பலங்கள் மற்றும் பரிகாரத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறார். கிரகனுடைய சஞ்சாரம், அதாவது துல்லியமான கணிப்புடன் இந்த கிரகங்களை கணக்கிட்டு பார்த்து கிரகனுடைய சஞ்சாரம், கிரகனுடைய மாற்றத்தினால் ஏற்படைய பலன்கள் என்ன மற்றும் பரிகாரம் என்ன, இந்த வருடத்தினுடைய இறுதியில் உட்காந்துருக்கோம் எப்படி இருக்க போய் பற்றி பார்க்க இருக்கிறோம். உடைய ராசியிலே சனியுடைய கிரகம் சஞ்சாரம் செய்கிறது. ராசியில் சனி இருக்கிறதால எல்லா விஷயம் திட்டமிட்டு செயல்பட முடியுங்க. இதுக்கப்புறம் அவருடைய இது நிறைய யோசனைகள், நிறைய ஒரு போராட்டங்கள், மனதில் ஏகப்பட்ட ஒரு குழப்பங்களுடைய இருக்கக்கூடிய காலகட்டம். ஏனென்றால் இரண்டாம் சுத்தாக உங்களுக்கு ஜென்மசனி வளம் வராது. அதனால் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும். உங்களுடைய 4ஆம் இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு குருவுடைய பார்வை, இடமாற்றம், வேலை மாற்றம், திருமணம் இது போன்ற விஷயங்கள் நடைபெறுவதற்கான சூழல் உருவாக இருக்குதுங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு கிரகங்களுக்கு சஞ்சாரம் செய்துங்க. இந்த ராகு 2ஆம் இடத்துல இருப்பதால் கொஞ்சம் ஒரு முன்னேற்ற பாதையில் போகிற மாதிரியே இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஏதோ ஒன்று நமக்கு தடைபெற மாதிரி இருக்குங்க கும்பராசி என்பவர்களுக்கு. அப்போ சுகஸ்தானத்தில் குரு வக்ரமற்று செல்கிறார். சுகஸ்தானம் என்பது 4ஆம் இடத்துல குருவோடைய பார்வை வக்ரமற்று இருக்கிறதால நீங்கள் எடுத்த காரியத்தில் எல்லாமே தடை தாமதத்து பிற்பாடு தான் என்ன பண்ணோம், இதை ஏன்டா ஆரம்பித்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிடும். அந்த மாதிரி போகக்கூடியது காலகட்டம் இந்த காலகட்டங்க. நிறைய ஆசைகள், மனதில் ஒரு குழப்பங்கள், இதெல்லாம் கலந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. ரணருணரோகஸ்தானத்தில் செவ்வாய் கிரகங்கள் சஞ்சாரம் செய்யுது. செவ்வாயுடைய பார்வை உங்களுக்கு அவன் 6ஆம் இடத்துல இருப்பதால் சற்று உடல்நிலை சற்று அக்கறை தேவைப்படும். அது மட்டும் தான் வீண் டென்ஷன், வீண் கோபங்கள், எந்த கோபத்தை யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் இருக்கிறது, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் கேது 8 கூடியவன் 8ஆம் இடத்துல பார்க்குறேன். அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கிறதால உங்களுக்கு உடல் ரீதியாக உபாதைகள்லாம் வர இருக்குது. கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய பார்வை இருப்பது சூரியன், புதன் வக்கரமற்று சந்திரனும் சேர்ந்து பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு வளத்தையும் லாபத்தையும் தரும் வண்ணமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அப்போ 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதால் ஏற்கனவே திருமணமான தம்பதிகள், பிரிஞ்சிருந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். குடும்பத்தில் சலசலப்பு நல்ல ஒரு மாற்றத்தையும் மன மகிழ்ச்சியும் தர இருக்கிறார்கள். இதுவரைக்கும் திருமணம் ஆகாத தம்பதிகள் இந்த காலகட்டம் திருமணத்துக்கான வரன்கள் கிடைக்கப்பெற்று வாழ்க்கை துணை யார் என்று நீங்கள் முடிச்சதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. திருமணமாகி குழந்தை வரனுக்காக காற்று கொண்டு சந்ததி பெருக்கத்துடைய காற்று கொண்டு வந்த காலகட்டம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்க இருக்குதுங்க. இந்த நேர்களை கிரக மாற்றங்கள் நம்ம பார்க்குறோம். கிரக மாற்றங்கள் 3/12/2024 அன்று சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசேன போகத்திற்கு மாற இருக்கிறார். 15/12/2024 அன்று சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற்றமாகிறார். 30/12/2024 அன்று முதல் சுக்கிரன் அயனசேன போகஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு மாற இருக்கிறார். உங்களுடைய அன்பார்ந்த கும்பராசினியர்களே, இந்த மாதம் அறிவு திறமை கூட இருக்குதுங்க. சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் திரைய இருக்குதுங்க. இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண இருக்கீங்க. வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனைகள், தேவையில்லாமல் பேர் அடிபடுவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. கவனமாக இருப்பதும் மற்றவரிடம் செயல்களால் கோபம் ஏற்படாமல் இருப்பதும் பார்த்துக்குங்க. நிதான தேவை. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்பட்டால் கூட கொஞ்சம் சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுங்க. வீடு, மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இந்த இருந்து வந்த தடையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் இருக்குதுங்க. வெகு நாட்களாக உங்களுக்கு வீடு வாங்க வேண்டிய யோகமும் நிலம் வாங்க வேண்டிய யோகமும் உங்களுக்கு இருக்குதுங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசி என்பர்கள்
இந்த டிசம்பர் மாதத்தில் சசயோகத்தின் கூடிய மாற்றங்கள் தொழில் இருக்க போகிறது, வியாபாரம் இருக்க போகுது. எதிர்பார்த்த அளவு லாபம் தரவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்க போகிறது இல்லைங்க. தொழில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தள்ளி போடுவது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனைகள் வராமல் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்க்குறோம். எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்து தெரிவிக்கிறார். இந்த மாதத்தை பொது பார்க்கும்போது எதையும் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மை தரும். குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பது நல்லது. பெண்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவு எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வந்த காரியம் நிறைவேற இருக்குதுங்க. அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க. அந்த காலகட்டம் கலைத்துறையினருக்கு எப்படி போகிறது இந்த மாதம். பாதுகாப்பு அவசியம். பொருள் விரைவில் குறைவு ஏற்பட வாய்ப்பில்லை. எனினும் வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு பிணைப்புகள் வந்து மறையும். கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. அரசியல் துறையினருக்கு உறுதியும் துணிவும் இருந்திருக்கும் இந்த காலகட்டம். பிரபனுடைய நட்பும் ஆதரவு கிடைக்கிறதுங்க. பணியின் நிமித்தம் வெளியூர் செல்ல வேண்டி வரும். அண்டை அயலானுடன் இருக்கும் பண கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாக இருக்குதுங்க. மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடுவர்கள் சக மாணவனுடைய விவாதங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லதுங்க இந்த காலகட்டம். இப்போ இது வரைக்கும் பார்க்கும்போது கும்பராசி என்பர்கள் உங்களை பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அது வரக்கூடிய 3 நட்சத்திரங்களும் உங்களுக்கு பலன்கள் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். முதலாவது நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரர்கள் 3-4 பாதங்கள் முடிய கும்பராசி வரக்கூடிய நட்சத்திரமாகும். இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். வாழ்க்கை துணையின் உடல்நலில் அக்கறை செலுத்துவது தேவை அவசியம். சிறிய விஷயங்கள் கூட முன்கோபம் வர இருக்குதுங்க. அதனால் உறவினர்கள் நம்மளிடம் கவனமாக பேசுவது நல்லது. விபரீத ஆசைகள் ஏற்படலாம், கவனம் தேவைங்க. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 2வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது சதய நட்சத்திரம். எந்த விஷயத்தையும் துணிச்சலுடன் போராடக்கூடியவர்கள். இந்த மாதம் பேச்சின் இனிமை சாதுத்தையும் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்கள் பெற இருக்காங்க. உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. உங்கள் பொருட்கள் கவனமாக வைத்துக்கொள்வது நல்லதுங்க. பாதுகாக்கணும், பத்திரமா வச்சுக்கிங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கை முழுவதும் புலம்பல் மட்டுமே இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் முடிய கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். கடைக்குட்டி பாதம் கடைசி பாதம் என்பது மீனராசிப்படுங்க. இந்த மாதம் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை. நட்சத்திர அதிபதி குரு சஞ்சாரத்தால் பணவரவு அதிகரிக்குங்க. ஒரு நட்சத்திர அதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய சஞ்சாரம் பணவரத்துக்கு குறைவு இருக்காதுங்க. இந்த காலகட்டம் பயணம் மூலம் லாபம் கிடைக்க பெற இருக்கீங்க. புதிய நபர்கள் நட்பு உண்டாகும். வாகனம் மூலம் லாபம் வர இருக்குதுங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றிய சிந்தனை மேலோங்க இருக்குதுங்க. யாரை முடிவெடுப்பது என்பது சற்று யோசித்து செய்வது நல்லது. உங்களுடைய பரிகாரத்தை பொறுத்த இந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் விநாயகர் பெருமானை அருங்குபுல்லால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வர வழிபட காரிய வெற்றிக்கு வழி உண்டாக இருக்குதுங்க. தடை தாமதம் நீங்கும். அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது ஞாயிறு விழாடன். அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது 16, 17 தேதிகளில். சந்திராஷ்டமம் என்பது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது. ஒரு நட்சத்திரம், ஒரு ராசி, 3 நட்சத்திரம், 2 நாட்கள் வரக்கூடிய சந்திரன் நஷ்டமாய் 8ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் மன குழப்பத்தையும் மண்டு மணி இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த நேர்களை கும்பராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டு நன்றிங்க. அடுத்தடுத்த நல்லதொரு விடை பதிவு சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நின்றுங்கள். நன்றி, வணக்கங்க.